ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம சூப்பரான டிஷ் பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சாச்சு, சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம், கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இந்த வெயிலுக்கு இது சாப்பிட்டா நல்லது. அதுதான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வதங்கிடுச்சு, கடலப்பருப்பெல்லாம் வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாயும் போட்டுட்டு நல்லா வதங்கிக்கிட்டோம். வெந்தயக்கீரையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலசிக்கணும், 2-3 வாட்டி அலசிக்கணும். இல்லைன்னா மண் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மண் இருக்கும். அதனால் நல்லா அதை கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். மூடி வைக்கக்கூடாது. எப்போவுமே கீரையை வேக போடும்போது நம்ம மூடி வைக்கக்கூடாது, அந்த க்ரீனஸ் போயிடும். இப்போ வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம சால்ட்டு போடணும். இந்த கீரைக்கு நம்ம நைஸ் சால்ட்டே போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் 2 கட்டு கீரை போட்டிருக்கிறேன். தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு கீரையும் பருப்பு குழம்பும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயக்கீரை இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக வாசனை, வெந்தயம் வாசனை அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.